ஒரு வீட்டோட தூண் போன்றவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் என்னதான் சம்பாதித்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் கூட அந்த வீட்டுல பெண்கள் சரியா அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா அந்த குடும்பமானது முன்னுக்கு வருவது அப்படின்றது கொஞ்சம் கடினம்தான். அப்பேற்பட்ட பெண்கள் தெரியாமல் கூட சில தவறுகளை செய்யறப்ப பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிடும். அதனால பெண்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில தவறுகளை தவிர்த்தாலே போதும். அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே செல்வ செழிப்போடு வாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மகாலட்சுமியோட அம்சம்தான். மகாலட்சுமி அப்படின்றவங்க செல்வத்துக்கே அதிபதி. அந்த ஒரு ஸ்தானத்தை தான் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க நம்ம வீட்டு முன்னோர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கையும் வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை பெண்கள் புரிஞ்சுக்கணும். இத்தகைய அம்சம் பொருந்திய பெண்களானவர்கள் வீட்டுல பொய் பேசி போலித்தனமா இருந்தா அந்த வீட்டுல நிச்சயமா தரித்திரம் தாண்டவமாடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க